என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல உங்களுக்கு இந்த கால வேளையில என் அன்பின் வாழ்த்துக்கள். முடிந்த 8 மாத காலமாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த 9வது மாதத்தின் கால வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். கர்த்தர் காலையிலே அதிகாலையில ஜெபிக்கிற வேளையில ஒரு முறை அல்ல 2 முறை அழுத்தி என்னிடத்துல சொன்னதுனால இந்த பகுதியை நாம் இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வார்த்தை என்று எண்ணி நான் இது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். உனக்கு நான் சொல்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் இந்த பகுதி தான். சரியா? இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி. காலை வேளையில அதிகாலையில நாங்கள் 5:30 மணிக்கு எங்களுடைய திருச்சபையில காலை ஆராதனை, அதாவது மாத பிறப்பின் முதல் நாள் ஆராதனை என்கிற நிலையில இன்றைக்கு காலையில் ஆராதனை கடந்து சொன்னோம். கர்த்தர் அங்கே தெளிவாக திட்டத்தோடு கூட சில வார்த்தைகளை பேசினார். இந்த சகரியா புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சகரியா சிறிய தீர்க்க தரிசிகளில் 12 தீர்க்க தரிசிகளில ஒருவனாய் காணப்படுகிறார். இந்த சகரியாவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் அந்த பகுதிக்கு நான் போகல. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக அதிகமான நேரத்தை நான் எடுக்க முடியாது. சின்ன ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ரொம்ப பெரிய அளவுக்கு நான் பேசல. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு முன்பாக வேலை சொல்லும்போது நான் உனக்கு செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே நீ அடைபட்டிருக்கிறாய். உன்னுடையவர்கள் நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில 3 காரியத்தை இந்த 11ஆம் வசனத்துல உங்களுக்கு 3 காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1, தண்ணீர் இல்லாத குழி. 2, நீங்க அடைக்கப்பட்ட நிலைமை. 3ஆவதாக அவருடைய ரத்தம், புதிய நியமத்தின், அதாவது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியூ கவர்னன்ட் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். புதிய நியமத்தின் உடன்படிக்கையின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் காணப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒப்பந்தத்திற்காக கொடுக்கப்பட்ட, பிராமிஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். 1, இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ ஒருவேளை குழியில, தண்ணீர் இல்லாத குழியில நீ கிடக்கலாம். ஆமென். எல்லாம் முடிந்தது, எனக்கு உதவி செய்யல, நான் ஒரு குழிக்குள்ள கிடக்கிறேன், எழுந்து மேல வர முடியாது, எழுப்பி வர முடியாத நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒருவேளை எல்லா நிலையிலும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கலாம், குழிக்குள்ள இருக்கலாம். குழி என்ன தெரியுமில்ல, தள்ளப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அங்கே பார்க்கும்போது யோசேப்பை தன் சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள். குழியில யாரும் இருக்க மாட்டாங்க உதவிக்கு, இல்லையா? யாராவது இருப்பாங்களா? இல்ல. கட்டாய குழியில யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குழி இருளா இருக்கும். ஒன்று சொல்லப்படுது தண்ணீர் இல்லாத குழி. அந்த குழியில அவர்கள் என்ன செஞ்சாங்களா, போட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தான் இது நம்ம இந்த பகுதியில் எடுத்து நான் பேச விரும்பினேன். ஆனால் அதுக்கான நேரம் நமக்கு முன்பாக இல்லை. தள்ளப்பட்ட சொந்த சகோதரர்களால, தாய் தகப்பனால, தன்னுடைய வாழ்க்கையில அவன் அவமானப்பட்டவனாய், நிந்தை சுமந்தவனாய் குழிக்குள்ள கிடக்கிறான். அவன் மீள முடியாம, எழுந்து வர முடியாம, உறவுகள் எல்லாம் யாரும், அண்ணனா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், உறவுகள் எதுவாகட்டும், எல்லாராலையும் நிந்திக்கப்பட்ட நிலையில, அவமானப்பட்ட நிலையில, தூசிக்கப்பட்ட நிலையில குழிக்குள்ள யாருடைய உதவி இல்லாம குழியில் இருக்கிறான். அவங்களை பார்த்தா கர்த்தர்
சொல்லுகிறார், உன் குழியின் நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்வேன்னு சொல்லி காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒருவேளை நினைக்கிற சொந்த சகோதரர்கள் தான், அந்நியர் கூட இல்லை, சொந்த சகோதரர்கள், ஒரு தகப்பனுடைய அவருடைய உதரத்தில் வந்த பிள்ளைகள் தான். தாய்கள் பலதும் இருந்தாலும் ஆனால் தகப்பன் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் சொந்த சகோதரனை உனக்கு என்ன பாருங்க. ஆனால் அழைத்த தேவன், தரிசனத்தை கொடுத்த தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில அவரை விட்டு விலகாமல் சொல்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி, அதே போலதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒன்று, நீ குழியில இருக்கலாம், யாரும் தூக்கி கூட உனக்கு உதவி செய்ய, உனக்கு அந்த குழியிலிருந்து ஒரு ஏறி வர பண்ண யாராலே முடியாம இருக்கலாம், உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், தனியான நிலைமையில நீ இருக்கலாம். இந்த காலை வேளையில பரிசுத்த தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆவியானவரோடு பேசுகிறார். இரண்டாவதாக பாருங்க, இரண்டாவது சொல்லும்போது, நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில நீ அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, எல்லா இடத்தாலும் எல்லாரும் நீ அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்க முடியாதபடி அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த லாசருவின் கல்லறை அடைத்து வைக்கிறார்கள். அந்த ஆண்டவர் சொல்றாரு, கல்லை வச்சு அந்த கல்லை நீக்குங்க, நான் அற்புதம் செய்ய போறேன். இந்த காலை வேளையில அடைக்கப்பட்ட குழி, முதலாவது நீ குழிக்குள்ள கிடக்கிற, இரண்டாவது எல்லாராலும் எல்லா காரியமும் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும், வரக்கூடிய எல்லா நன்மைகளும், எல்லா காரியமும் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறாய். அதைத்தான் நம்ம சொல்லணும். சிறைப்பட்ட நிலையில, எழும்பி வர முடியாத நிலையில, குழிக்குள்ள இருக்கிற, குழியிலிருந்து வெளியில வர முடியல. குழி இருளா இருக்கும், இல்ல குழி அந்தகாரமா இருக்கும். குழியில யாரும் இருக்க மாட்டாங்க, தனியா இருக்கிற, சொந்த சகோதரரால் சொந்த உறவுகளால் பகைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை பார்த்து தான் பரிசுத்த தேவன் இந்த கால வேளையில் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்பாயா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார், ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, குழிக்குள்ள இருக்கிற உனக்கு அடைக்க எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றாரு, குழிக்குள்ள இருக்க உனக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன இரத்தத்தினால் நான் செய்த உடன்படிக்கை. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ண போறேன். உடன்படிக்கை உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தரை நீங்க கண்ட நாளில், ரட்சிக்கப்பட்ட நாளில், இந்த இயேசு கிறிஸ்து, நான் பழைய ஏற்பாட்டை நான் பேசினாலும் இந்த ரத்தம் புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் ரத்தமாக முன்னால் வைத்து உங்களுக்கு முன்பாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, ருசியிலிருந்து, நன்மை காணாதபடி வனாந்தர வாழ்க்கையிலிருந்து, குழிக்குள்ள இருந்து கர்த்தர் உன்னை ஏற வேற பண்ண போகிறார். உன்னை அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். எப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தினால, சிலுவையில் சிந்தப்பட்ட குற்றமற்ற ரத்தத்தினால, பாவத்தை போக்குகிற பரிசுத்த ரத்தத்தினால, நீதிமானாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, ஆண்டவர் சொல்றார், ரத்தத்தினால் நான் உங்களை விலைக்கிரயமாய் கொண்டேனே என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல சாபங்களிலிருந்து நீக்கி நம்மை விடுதலையாக்க உண்மை உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அது மட்டுமல்ல, குழியிலிருந்து ஏறி வர பண்ணுவேன் சொல்லல, இரண்டாவதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்து உனக்கு நன்மையை கொண்டு வருவோம் சொல்லி அதோடு கூட நிறுத்தல, உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரே. அந்த இரத்தத்தினால பண்ணின உடன்படிக்கை, இயேசுவின் இரத்தத்தினால, இது பெரிய செய்தி தான், எடுத்து பேச முடியாது. ஆனால் அந்த இயேசுவின் இரத்தத்தினால செய்யப்பட்ட அந்த இரத்த உடன்படிக்கை, இந்த இரத்தத்தினால் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினால உனக்கு டபுளான கொடுக்க போறாரு. ஆமென். நான்காவதாக நம்ம பார்க்கும்போது, நம்பிக்கையுடைய சிலைகளை அரணுக்கு திரும்புங்க. கர்த்தர் இந்த காலையில நல்ல ஒரு செய்தி கொடுக்கிறார். திரும்பி வா, திரும்பு, செய்கிற காரியத்திலிருந்து திரும்பு, மனம் திரும்பு, வாழ்க்கை திரும்பட்டும். நிலைமை என்ன, ஒருவேளை நீ பாவத்தின் அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்,
பண ஆசையினால் ஒரு வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இச்சிக்கிற விபச்சார பாவத்துக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை மதுவான பாவமோ கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியத்தை செய்திருந்தாலும் அந்த சிறையிலிருந்து நீ திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிலிருந்து திரும்பு. இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அப்படி திரும்பினா இரட்டிப்பான நன்மை தருவேன். டபுளான அறியும் உனக்கு கொடுப்பார். இரட்டிப்பான வேதத்தில் அநேகரும் நம்ம பார்க்கிறோம். 2 ஆசீர்வாதத்தை பெற்ற அநேகர் உண்டு. இந்த பேசுகிற யோசேப்பின் வாழ்க்கையில இரட்டதனையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். டபுளான அறியும் வர வேண்டுமானால் யாருக்கு வர வேண்டும்? ரூபனுக்கு தான் முதலாவது கொடுக்கப்படும் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் தலைப்பிள்ளை பர்த்ரைட்னு சொல்லுவாங்க. பிறப்புரிமையின் முதல் மகனுக்கு தான் கொடுக்கப்படணும் டபுள் ஆனரியம். ஆனால் அந்த ஆனரியம் யோசேப்பின் பக்கமாய் மாறிச்சு. யாக்கோவை குறித்து நம்ம பார்க்கும்போது யாக்கோவுக்கு கர்த்தர் 2 ஆனரியத்தை கொடுப்பாங்க. கையும் கோலுமா இந்த யோர்தான் நாட்டை நான் கடந்தேன், என் கையில ஒண்ணும் இல்லை, தாயும் தகப்பனை என்கிட்ட என்னை விட்டுட்டாங்க, சகோதரன் நிமித்தம் நான் வந்த நிந்தையினால் நான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. இந்த யோர்தான் நாட்டை கடக்கும்போது கையும் கோலுமாய் நான் கடக்கிறேன். இப்பொழுதோ இந்த யாபோக்கு நதியை நான் கடக்கிறேன். இருள் நீங்கிட்டு சூரியன் உதயமாயிற்று, என் வாழ்க்கை நிந்தைகள் மாறிற்று, சூரியன் உதயமாயிற்று சொல்றாங்க. தேவதூதனோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், சண்டை போட்டுட்டு இருக்கிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விட மாட்டேன். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதான் சொல்றாரு, நான் இந்த யாபோக்கு ஆற்றை கடக்கும் பொழுது 2 பெரிய பரிவாரத்தோடு கூட இந்த ஆற்றை கடக்க பண்ணினான். ஒருவேளை இருளான வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில சூரியன் உதயம் போகிற அந்த யாக்கோபின் வாழ்க்கையில 2 தனியான ஆனந்தத்தை பார்க்கிறோம், 2 தனியான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இங்கே கேட்கும் போது இந்த பரிசுத்த வேதத்துல இந்த பகுதியில் சொல்லும்போது அவர் அதான் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. காலவெளியில கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார், உனக்கு 2 விதமான ஆசீர்வாதம் வேண்டுமா? நம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. பௌதீகமான ஆசீர்வாதம் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் 2 சேனையிலும் நீ பங்குள்ளவனாய் மாறப்போகிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நான் இப்போ உங்களுக்காக சொல்லிக்க போறேன். இந்த மாசத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசின இந்த வார்த்தை, ஒருவேளை குழிக்குள்ளே இருக்கலாம், எங்க எழுப்பி வரவே முடியாது, நான் தண்ணீர் இல்லாத குழியில கிடக்கிறேன், என் வாழ்க்கை இதிலிருந்து எழுப்பி வராது, என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து போயிட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசிப்பாயானால், இயேசுவின் ரத்தத்தின் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குமானா, அந்த இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டு. அந்த இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை போக்கும், இயேசுவின் ரத்தம் என் சாபத்தை நீக்கும், இயேசுவின் ரத்தம் என்னை விடுதலையாக்கும், இயேசுவின் ரத்தத்தினால நான் விடுதலையாக்கப்படுவேன், என் வாழ்க்கை உயர்த்தப்படும், நான் 2 ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்று விசுவாசிப்பாயானால், அந்த கரங்களை நீ உயர்த்துவாயானால், உனக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கொண்டு நீ ஜனத்தோடு பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க சிறசில் இந்த வார்த்தையை நான் வைத்து ஜெபிக்கிறப்பா. நம்பிக்கையற்றவர்களாய் ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நீங்க மற்றவர்களை போல நம்பிக்கையற்றவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட அரணுள்ளவர்களாய் ஆண்டவரே சிறை இருப்பில் திரும்பத்தக்கதான மனதை உடையவர்களாய் மாறும் பொழுது 2 நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லிங்க. 2 ஆசீர்வாதத்தை தருவேன், அதை இன்னைக்கே தருவேன். இன்னைக்கு மட்டும் ஆண்டவரே, வாழ்நாளில ஜீவன் சரீரத்தில் இருக்கும் நாள் வரையிலும் அந்த நன்மையினால் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படி சொல்லிக்கிறேன். அப்படி நீ செய்வதற்காக நீ வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.